அன்பான கதைச்சரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் எனக்கு படித்ததில் பிடித்த குமரியின் மூக்குத்தி என்ற சிறுகதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். குமரியின் மூக்குத்தி பகுதி 2. ஒரு சமயம் பராந்தக பாண்டியன் என்னும் அரசன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய பட்டத்து தேவியாகிய உலக முழுதுடையாள் மூக்கில் அந்த மூக்குத்தி ஒளிவிட்டது. அவள் மதுரை மாநகரில் எழுந்தருளியிருக்கும் மீனாட்சி அம்மையை நாள்தோறும் தரிசிக்காமல் இருப்பதில்லை. மாதம் ஒருமுறை வெள்ளிக்கிழமையன்று இங்கே வந்து கன்னியாகுமரி அம்பிகை தரிசித்துச் செல்வார். அதுவரையில் இந்த மூக்குத்தி தாயிடமிருந்து பெண்ணுக்கு தடையின்றி வந்து கொண்டே இருந்தது. இப்போது உலக முழுதுடையாளுக்கு மைந்தன் பிறந்தான். மறுபடியும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதற்கு பின் பெண்ணே பிறக்காமல் இருக்கவே அந்த மூக்குத்தி பல பேருடைய ஆசையை தூண்டியது. அவளுடைய மூத்த மகனாகிய அரிமந்தனனுடைய மனைவி அது தனக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்று எண்ணியிருந்தாள். பட்ட மகிழ்ச்சிக்கு பெண் குழந்தை இல்லையாதலால் அந்த மூக்குத்தியை பெறும் உரிமை அடுத்தபடி பட்ட மகிழ்ச்சி தானம் வகிக்கப் போகும் தனக்குத்தான் என்று அவள் எண்ணியதில் நியாயம் இருக்கத்தான் இருந்தது. அந்த ஆசையை அவள் பேச்சுவாக்கில் ஒரு நாள் அந்த புறத்தில் வெளியிட்டு விட்டாள். அதிலிருந்து தீப்பற்றி கொண்டது. பாண்டிய அரசர் காது வரைக்கும் அது சென்றது. உண்மையாகவே இது புதிய கலகத்துக்கு விதை என்று எண்ணி அவன் கவலைப்பட்டான். பட்ட மகிழ்ச்சிக்கு அடுத்த ராணிக்கு ஒரு மகன் இருந்தாள். தாயிடமிருந்து மகளுக்கு செல்வதுதான் சம்பிரதாயமே ஒழிய மருமகளுக்கு போவது தவறு. மகாராணிக்கு சொந்த பெண் இல்லாவிட்டாலும் பெண் முறையில் இருப்பவள் நான். என்னுடைய பெரியம்மாவுக்கு நான் பெண்தானே, ஆதலால் மூக்குத்தியை பெறும் உரிமை எனக்குத்தான் என்றாள் அவள். மற்றவர்கள் பார்த்தார்கள். தங்களுக்கு கிடைக்காமல் தங்களோடு இருக்கும் வேறு ஒருத்திக்கு போவதாவது என்ற பொறாமை அவர்களுக்கு. அவர்கள் வேறு ஒரு கருத்தை கூறினார்கள். இந்த மூக்குத்தி ஒரே இடத்தில் இருக்கிறது. 3 சோழர் அரண்மனையிலும் பாண்டியர் அரண்மனையிலும் மாறி மாறி இருந்து வருகிறது. இங்கிருக்கும் பெண் அங்கே போனால் உடன் போயிற்று, அங்கிருக்கும் பெண் இங்கே வந்தால் உடன் வந்தது. இப்போது இங்கிருக்கும் பெண் அங்கே போக வழியில்லை. பெண் இல்லையே ஒழிய மூக்குத்தி இருக்கிறது. அதனால் சோழ நாட்டிலரசனுக்கு யாரை மனம் புரிவிக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கே போக வேண்டியது இது என்றார்கள். கையில் இருப்பதை வேண்டாம் என்று கொடுத்து விடுவதா என்று உரிமை கொண்டாடியவர்களில் ஒருத்தி கேட்டாள். அப்படியென்று அப்படி போனது மறுபடியும் அங்கிருந்து இங்கே பெண் வரும்போது இங்கேதானே வரப்போகிறது என்றால் மற்ற ராணிகளில் ஒருத்தி. அப்படியானால் என்னையே சோழ குலத்தில் வாழ காயப்படுத்தி மூக்குத்தியும் கொடுத்து விடுவது என்று 2ஆம் ராணியின் பெண் சொன்னாள். உன்னை சோழ இளவரசன் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டுமே என்று மற்றவர்கள் சிரித்தார்கள். ஏன், நான் முறையுடையவள் அல்லவா? நன்றாக சொன்னாய். பட்ட மகிழ்ச்சியின் வயிற்றில் பிறந்தால் ஒழிய உனக்கு முறை எப்படி உண்டாகும் என்று கேட்டாள் ஒருத்தி. இப்படியாக மறுபடியும் அந்த மூக்குத்தி பாண்டியனுடைய அந்த புறத்தில் குழப்பத்தை விளைவித்தது. அரசி உலக முழுதுடையாள் யோசனையில் ஆழ்ந்தாள். பராந்தக பாண்டியனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இப்போதே அதை பற்றிய கவலை எதற்கு என்று மேலுக்கு அவன் சொல்லிவிட்டான். ஆனாலும் நாளைக்கு இந்த சிக்கல் வந்தால் எப்படியாவது முடிவு காணத்தானே வேண்டும் என்ற கவலை மாத்திரம் அவன் உள்ளத்துக்குள் இருந்தது. மகாராணி இந்த சிக்கலை பற்றி யோசித்தாள். ஒரு முடிவும் அவளுக்கு தோன்றவில்லை. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இங்கே தேவி கன்னியாகுமரி தரிசிக்க வந்திருந்தாள். தாயே, இதற்கு நீதான் ஒரு வழி காட்ட வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்தாள். அப்போது தேவியின் மூக்கில் இருந்த மூக்குத்தி பழையதாக போனபடியால் கீழே விழுந்துவிட்டது. தான் பிரார்த்தனை செய்யும் போது அது விழவே மகாராணி அதையே தேவியின் குறிப்பாக ஏற்றுக்கொண்டாள். அவள் உடம்பு புலகாங்கிதம் அடைந்தது. கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. கீழே விழுந்து வணங்கி எழுந்தாள். சரசரவென்று தன் மூக்குத்தியை கழற்றினாள். கங்கை நீர் அங்கே அபிஷேகத்துக்கு வைத்திருந்தார்கள். அதை கொண்டு வர செய்து அதை கழுவினாள். தாயே, இதை நீ ஏற்றுக்கொள். பாண்டிய குலத்தால் காப்பாற்ற பெரும் குமரி என்று ஒரு வியாஜியத்தை வைத்துக் கொண்டாலும் உண்மையில் நீ எங்களை காப்பாற்றுகிறாய். உலகத்துக்கெல்லாம் தாயாகிய நீ பாண்டியனுக்கு குமரியாக அவதாரம் செய்தாய். இன்னும் குமரியாகவே இருக்கிறாய். நீதான் இதை ஏற்றுக்கொள்வதற்கு உரிய குமரி. என்னை போன்றவர்கள் நாசியில் இது இருந்தால் உலக மனத்தோடு இணைந்து காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்களை உண்டாக்கும். உன் நாசியில் இருந்தால் ஞான மனம் வீசும். அரண்மனையும் குளமும் நாடும் மாறி மாறி சென்று நிலையின்றி வாழும் இதற்கு இனிமேல் நிலையுள்ள வாழ்வு கிடைக்கட்டும். அவள் எப்போதும் குமரியே. அவளை அடைந்தால் இதற்கு ஊர் சுற்றுகிற வேலை இல்லாமல் போய்விடும். தாயே, எங்கள் கவலை ஓய்ந்தது. சிக்கல் தீர்ந்தது. உடம்பிலுள்ள ஆதாரங்களில் உள்ள கிரந்திகளாகிய முடிச்சை பேதிக்கும் லலிதாம்பிகை அல்லவா நீ? இந்த முடிச்சையும் பேதித்து விட்டாய் தாயே. எங்கள் குலத்துக்கு குமாரியே, எனக்கு நீதான் குமாரி. இந்தா, நீ கன்னியாக இருந்தபடியே இந்த சீதனத்தை ஏற்றுக்கொள் என்று கங்கையால் கழுவி அதை தன் கண்ணீராலும் கழுவி அர்ச்சகர் கையில் அளித்தாள். அவர் பிரமித்து போனார். என்றும் இல்லாதபடி அம்பிகையின் பழைய மூக்குத்தி இன்று விழுந்தபோது உண்டான ஏக்கம் இப்போது நீங்கிவிட்டது.
அது அம்பிகையின் திருநாசியில் நட்சத்திரத்தைப் போல ஒளிவிடத் தொடங்கியது. பாண்டியன் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டான். உலகமே ஏற்றுக்கொண்டது. அத்தகைய மூக்குத்தியை நீ உன் கண்ணாலும் கருத்தாலும் அழுக்காக்கலாமா? சொல், அது பாவமில்லையா? பராக்கிரம பாண்டியன் கண்ணை திறந்து பார்த்தான். பதுமை விளக்கு ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. லலிதாசகஸ்ரநாமம் முடியும் தருவாயில் இருந்தது. ஓம் அஞ்ஞான துவாந்த தூபிகாயே நம என்பதை சொல்லி குங்குமத்தை அம்மையின் திருவடியில் இட்டார் அர்ச்சகர். பாண்டியன் கண்ணில் நீர் அரும்பியது. ஆம் தாயே, நீ என்னுடைய அஞ்ஞானத்தை இப்போது போக்கிவிட்டாய். இந்த விளக்கு போக்கியதா? நீதான் போக்கினாயா? அல்லது உன் திருநாசியிலுள்ள அணி மாயை உண்டாக்கி பின்பு துடைத்து விட்டதா? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நான் மனசால் பாவியாகிவிட்டேன். அதற்கு பிராய்ச்சித்தம் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லி கன்னத்தில் அறைந்து கொண்டான். ஓம் லலிதாம்பிகாய நம என்று அர்ச்சகர் அர்ச்சனையை நிறைவேற்றினார். பிறகு பாண்டியன் தான் செய்த அவசாரத்துக்கு பிராய்ச்சித்தம் செய்தான். பல அரிய வைரங்களை தொகுத்து ஆபரணங்கள் செய்து அம்பிகைக்கு பூட்டினான். அவன் தான் நினைத்த பிழைக்கு இறங்கி தன் கண்ணிலிருந்து முத்தை உதிர்த்து ஆரமாக்கின. அப்பொழுதே அவனை அம்பிகை மன்னித்து விட்டாளே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் புதிய கதைகள் உங்களை உடனே வந்தடையும். நன்றி.